சென்னையைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் பத்மா ஜனவரி 11ஆம் தேதி வண்டிக்காரன் சாலையில் குப்பை சேகரித்து கொண்டிருந்தார். அப்போது 45 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் அடங்கிய பை ஒன்றை கண்டெடுத்தார். அடுத்த 1 மணி நேரத்திற்குள் பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் தான் கண்டெடுத்த பையை ஒப்படைத்தார். ஏழ்மையான சூழலிலும் பத்மாவின் இந்த நேர்மையான செயல் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. முதல்வர் உட்பட ரஜினிகாந்த், விஜய், இன்னும் பல செலிபிரிட்டிஸ் இவரை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். சென்னை மத்திய கோட்டத்தில் முதுநிலை அஞ்சல் கண்காணிப்பாளர் அலுவலகம் சார்பில் மை ஸ்டாம்பில் பத்மாவின் புகைப்படத்துடன் சில தினங்களுக்கு முன் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. தூய்மை பணியில் இருந்த பத்மாவை நேரில் சந்தித்து பேசினார்கள் நிருபர்கள். 20 வருடமாக தூய்மை பணியாளராக வேலை செய்கிறேன். என் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுகிறார். எனக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும். பொண்ணு +2 படித்ததும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பையன் பிகாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கான். சொத்து பத்து எதுவும் கிடையாது. ஒரு நாளும் லீவு போட மாட்டேன். சம்பளம் போயிருமே. என் வேலை தான் எனக்கு எல்லாம். குப்பை அள்ளுறமேன்னு ஒரு நாள் முகம் சுழிச்சதில்லை. எல்லோரும் ஒரு வேலை பார்த்தாதான் சமூகம் சமமாக இருக்கும். தூய்மை பணியாளராக வேலை செய்கிறேன்னு சொல்லி அசிங்கப்பட்டதில்லை, அவமானப்பட்டதில்லை. நம்ம நாடு சுத்தமாக இருக்கணும், அவ்வளவுதான். போலீஸ்காரங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டால் கெத்து வருமே, அது மாதிரி எனக்கும் என்னோடய யூனிஃபார்ம் போட்டால் கெத்து வரும். காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு வேலைக்கு வந்துடுவேன். என் வீட்டுக்காரர் ராணியை இறக்கி விடுற மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்து ஆட்டோவில் இறக்கி விட்டுட்டு போவார். மக்கள் குப்பையை பிரித்து போடலைன்னா கூட ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நானே பிரிச்சுக்குவேன், எரிச்சல் படவும் மாட்டேன். தெருவில் இருக்கிற குப்பையெல்லாம் கூட்டி சுத்தம் செஞ்சு அதை திரும்பி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அந்த நிறைவு போதுங்க மனசுக்கு. சிலர் சாப்பாடு கையில் கொடுப்பாங்க, சிலர் கையில் கொடுக்க சங்கடப்பட்டு ரோட்டில் வச்சுருவாங்க. அப்படி ரோட்டில் ஓரமாக வச்ச பை தான் இந்த நகைப்பை. ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு சாப்பாடு தான் நினச்சி திறந்து பார்க்குறேன். எம்புட்டு நகை யார் விட்டுருப்பாங்க? பயம், பதட்டம். நேராக எங்கள் ஆஃபீஸர்கிட்ட போனேன். அவர் போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டார். நகையை பறி கொடுத்தவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. என்னுடைய நேர்மைக்கு இந்த மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு பேர் என்னை பாராட்டுறாங்க. இந்த சந்தோஷம் என் வீட்டுக்கார முகத்தில் பாருங்கள். நேர்மை தாங்க நம்ம சம்பாத்தியமே. யதார்த்தமான வார்த்தைகளுடன் விடைபெற்றார் பத்மா. பத்மாவுக்கு ஒரு சல்யூட்.